ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைனாக்குலர் வியூஸ். இன்றைக்கி நம்ம பைனாக்குலர் வியூஸ் சேனலில் சுற்றுலா தலமான ஊட்டியை பற்றியும் அங்கே பார்க்க வேண்டிய இடங்களை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலைகளின் இளவரசின்னு அழைக்கப்படுற ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கு. ஊட்டியில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் குன்னூரும் 31 கிலோமீட்டர் தொலைவில் கோத்தகிரியும் இருக்குது. இந்த 3 இடங்களுமே மலை வசஸ்தலங்கள்னு சொல்லப்படுது. இங்கே ஏரிகள், அடர்ந்த காடு, பசும் புல்வெளிகள், வித்தியாசமான தாவரங்கள், தூய்மையான காற்று, மக்களை கவர்ந்திழுக்கக்கூடிய ஏராளமான சிறப்பம்சங்கள் இந்த ஊட்டியில் இருக்கு. மேட்டுப்பாளையத்தில் இருந்து மலை ரயில் மூலமாக ஊட்டிக்கு போகிறது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். தாவரவியல் பூங்கா, ஏரியில் படகு சவாரி, பல வண்ண ரோஜாக்கள் இருக்கும் பூங்கா, அருங்காட்சியகம் இதெல்லாம் ஊட்டியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பொட்டானிக்கல் கார்டன். இந்த கார்டனில் பல நாடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட மரங்களும் தாவரங்களும் கொண்டு அழகுபடுத்தியிருக்காங்க. 2 கோடி வருடத்திற்கு முந்தைய கல் மரம் கூட இங்கே இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த பொட்டானிக்கல் கார்டனோட பரப்பளவு 22 ஹெக்டார். இது கடல் மட்டத்தில் இருந்து 2400 to 2500 அடி உயரத்தில் மலை சரிவை ஒட்டி இந்த கார்டனை அமைத்திருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே மே மாதத்தில் மலர் கண்காட்சி நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பைக்காரா ஃபால்ஸ். நீலகிரி மாவட்டத்தில் இருக்க பெரிய ஆறு பைக்காரா. தோடர்னு சொல்லப்படுற பழங்குடியின மக்களோட புண்ணிய நதி பைக்காரா ஆறுன்னு சொல்லப்படுது. இந்த அருவி ஊட்டியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. முக்கூத்தி உச்சியில் இருந்து புறப்பட்ட இந்த ஆறு பல குன்றுகள் வழியாக பயணம் செய்து பல இடங்களில் சிறு சிறு அருவியாக உருவாகி கடைசியில் 55 மீட்டர் மற்றும் 61 மீட்டர் உயரத்தில் இருந்து பைக்காரா அருவியாக உருவாகுது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் பைக்காரா அணைக்கட்டு கிட்ட ஒரு அற்புதமான போட் ஹவுஸை பராமரிச்சுட்டு வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவலாஞ்சி. இந்த அவலாஞ்சி ஊட்டியில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் எமரால்டு ஃபாரஸ்ட் வழியாக மேல்பவானி செல்லும் வழியில் இருக்குது. இந்த அவலாஞ்சி குன்றின் மேலிருந்து பார்க்கும்போது ஓடும் அருவிகளும் பள்ளத்தாக்குகளும் நீர்த்தேக்கமும் கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும்னு சொல்லப்படுது. கெய்டன் ஹில்ஸ் இந்த அவலாஞ்சி குன்றில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொட்டபெட்டா. தமிழ்நாட்டின் மிக உயரமான மலை தொட்டபெட்டா. இந்த தொட்டபெட்டா ஊட்டியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதோட உயரம் 2636 மீட்டர். இந்த இடத்துக்கு போனோன்னா மேகங்களில் நம்மளை தழுவி போகிற மாதிரி ஃபீலிங் கொடுக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பைன் ஃபாரஸ்ட். இந்த இடத்துல நிறைய படப்பிடிப்புகள் நடந்திருக்கு. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம். இது மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. முக்கூத்தி நேஷ்னல் பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க், கல்கட்டி அருவி, லேக் ஹவுஸ், குதிரை பந்தய மைதானம்னு நிறைய இடங்கள் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பைனாக்குலர் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.